ஹலோ மக்களே, திருப்பதி லட்டுகள்ல மாட்டிறைச்சி கொழுப்பு, பன்றி இறைச்சி கொழுப்பு, மீன் எண்ணெய், பாம் ஆயில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு இஷ்யூ பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு முந்தைய YSR காங்கிரஸ் பார்ட்டி அரசாங்கம் திருப்பதி லட்டு தயாரிப்பதில் விலங்குகளின் கொழுப்பு மற்றும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது கால்நடை தீவனம் மற்றும் பால் பொருட்களை சோதனை செய்வதில் கவனம் செலுத்தும் தனியார் ஆய்வகமான NDDB கல்பின் அறிக்கை திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யின் மாதிரிகளில் பாமாயில், மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கொழுப்பு உள்ளிட்ட வெளிநாட்டு கொழுப்புகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. ஒரு பன்றியின் கொழுப்பு திசுக்களை வழங்குவதன் மூலம் பெறப்பட்டது. இந்த அறிக்கையின் நகலை ஆளும் தெலுங்கு தேச கட்சியின் TTP செய்தி தொடர்பாளர் ஆனம் வெங்கடரமண ரெட்டி பகிர்ந்துள்ளார். திருமலைக்கு வழங்கப்பட்ட நெய் தயாரிப்பில் மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் விலங்கு கொழுப்பு, பன்றி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது என்று மாதிரிகளில் ஆய்வு அறிக்கை சான்றளிக்கிறது. சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ஆந்திர பிரதேச IT அமைச்சர் நாரா லோகேஷ் இந்த விவகாரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கத்தை குறிவைத்தார். திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ரொம்ப புனிதமானது என்று YS ஜெகன்மோகன் ரெட்டி நிர்வாகம் திருப்பதி பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று அவருடைய ட்விட்டர்ல சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில் YSRCP நாயுடுவின் குற்றச்சாட்டை தீங்குமிக்கது என்று கூறியதுடன் YSRCP தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பா ரெட்டி நாயுடு தனது கருத்துக்களால் புனித திருமலையின் புனிதத்தையும் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையும் கடுமையாக சேதப்படுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டினார். திருமலை பிரசாதம் பற்றிய அவரது கருத்துக்கள் மிகவும் தீங்கிழைக்கும். எந்த நபரும் இது போன்ற வார்த்தைகளை பேசவோ அல்லது இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறவோ மாட்டார்கள் அப்படின்னு சுப்பா ரெட்டி அவருடைய ட்விட்டர்ல சொல்லியிருக்கிறாரு. நாயுடுவின் குற்றச்சாட்டுகள் வெங்கடேஸ்வராவை வணங்கும் கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக ஷர்மிளா கூறியிருக்கிறாங்க. உடனடியா உயர்மட்ட குழுவை அமைக்கவும் அல்லது நெய்க்கு பதிலாக விலங்கு கொழுப்பை பயன்படுத்தியதா என்பதை CBI கொண்டு விசாரிக்கவும் என்று ஷர்மிளா செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார். விஸ்வா பரிஷத் என்ன சொல்லியிருக்கிறார்னாக்கா, இது தீவிரமான பிரச்சனை என்றும் திருப்பதி லட்டுக்களில் விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. அதோட இது மிக தீவிரமான பிரச்சனை. திருப்பதி லட்டுக்களில் மாமிச கொழுப்புகளை கலந்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தவிர வேறு யாரும் இந்த ஒரு பிரச்சனையை பேசவில்லை என்றும் VHP தேசிய செய்தி தொடர்பாளர் வினோத் பன்சால் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பாஜக MLA T ராஜா சிங் கூறுகையில், ஆந்திராவில் YSRCP ஆட்சியில் புனித திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் பயன்படுத்தப்படுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது நமது வளமான கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரியத்தின் மீதான நேரடி தாக்குதல், சகித்துக் கொள்ள முடியாது மற்றும் பொறுத்து கொள்ள கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம திருப்பதியில பிரசாதமா வழங்கக்கூடிய லட்டுக்கள்ல நெய்க்கு பதிலாக மாமிச கொழுப்புகளை கலக்கப்பட்டிருப்பதை நாம பார்த்தோம். இதுல இருந்து என்ன தெரிய வருதுனாக்கா, பெருமாளுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா பெருமாளாலே அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. சோ நம்மளுடைய பிரச்சனையை மட்டும் அவர் சால்வ் பண்ணிட போறாரா என்ன? சோ இந்த ஒரு இஷ்யூ தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதோட இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய ஃபன்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, நெட்ல வச்சுன்னு பாத்தியா தாஸ், லட்டுல வச்சேன். ஓகே, நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.